ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रि श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதார் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையின் தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்க்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा जन्माद्यस्य यथोन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यः सूरयः तेजोवारि मृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि.
தர்ம புரோஜித கைதவோத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனிகிருதே கிம் வா பரைர் ஈஸ்வரக சத்யோ ஹிருத்ய வருத்யதேத்ர கிருதிபிஹி சுஷ்ரூஷுபிஸ்தத்க்ஷணாத் நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுகாஹ யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் துவைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரம் ஏகம் அத்தியாத்ம தீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையா ஆஹ புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பதம் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மஜ்ஜன்மனः பலமிதம் மதுகைடபாரே மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति माम स्मर लोकनाथ. முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்லக்கூடிய ரொம்ப வசத்தியான ஒரு ஸ்லோகம். இந்த ஜென்மாவில் மிகப்பெரிய பிரயோஜனம் எது நாம் அடையணும் அப்படின்னா, அடியவர்கள் கூட்டத்தில் சாதாரண ஒரு அடியவர் அப்படின்ற ஒரு தகுதியை அடையணும். தொண்டர் அடிப்பொடி அப்படின்றார் இல்லையா? அதனால தான் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்னு சுவாமி ஆளவந்தார் சொல்றார். எந்த நம்மாழ்வார் எங்களுக்கு குலபதியாக இருக்காரோ, எந்த நம்மாழ்வார் எங்களுக்கு மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேனம் மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. நம்மாழ்வார் தான் அம்மாவா அப்பாவா மனைவியா குழந்தைகளா எங்களுடைய செல்வமா எல்லாமாவும் இருக்கார். அவர் வகுள மாலையை போட்டுருக்கார், மகிழம்பு மாலையை போட்டுருக்கார். ஏன் மகிழ மாலையை போட்டுருக்கார் அப்படின்னா, பெரியவா சொல்றா, நம்மாழ்வார் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்கல. ஆனாலும் தாயாருக்கு பெருமாளை பிரிய முடியாது இல்லையா? ஸ்வயம் ராமனுடைய அவதாரம் நம்மாழ்வார், ஸ்வயம் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிராயருடைய அவதாரம் நம்மாழ்வார் அப்படின்னு சரித்திரத்தில் இருக்கு. பெருமாளுக்கு எங்க வேணா எப்படி வேணா இருக்க முடியும், ஆனால் தாயாருக்கு பெருமாளை விட்டுட்டு இருக்க முடியலையாம். அதனால மகிழம்பூவா வந்து கழுத்தில் மாலையா தொங்கின்னு இருக்காளாம். அதனால தான் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா அப்படின்றார். அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடிகளே கதியா கிடக்கிறேன்றார். அப்படி சொன்ன உடனே பெருமாளுடைய திருவடி அழகா ஆளவந்தார் தலைமையில வந்துதான். அதனால தான் கோவில்களில் சடாரி சாதிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். நம்மாழ்வார் தான் பெருமாளுடைய திருவடி அப்படின்னு அவ்வளவு அழகா. அப்ப திருவடி எங்க போகிறதோ அங்கதானே நம்ம போவோம். நம்ம கால் எங்க போகிறதோ அப்படிதான் நம்ம போக முடியும். கால் தனியா போகாது இல்லையா? அதனால தான்
இன்னைக்கு ஆழ்வார்ல நம்மாழ்வார் போற வழியில எல்லா பெருமாளும் வரா. கால் போன போக்கில் அப்படி போறான்றோம் இல்லையா? நம்மாழ்வார்ன்ற திருவடி என்ன பண்றதாம், நவதிருப்பதி எம்பெருமான்களை திருவீதி உலா அழிச்சுண்டு வரதான். எதுக்கடானா எல்லா ஜனங்களும் பார்க்கணும், எல்லா ஜனங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்ப அவருடைய திருவடி கிடைச்சுடுத்துனா பரமபாகியம். அந்த திருவடியை அடைஞ்ச ராமானுஜர் பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடி பணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ட வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு சொல்லி அழகா அந்த ராமானுஜர் நம்மாழ்வாருடைய திருவடியே கதின்னு கிடக்கிறார். அப்ப அந்த ராமானுஜரே கதின்னு நாம கடந்துட்டோம்னா எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே வாழ்க்கையில ஜெயிச்சுடலாம். பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில உண்டாகிறது. ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியல. ஒரே காரணம்தான், பூர்வ ஜன்ம கர்ம வினை. நாம பண்ணதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்றோம் இல்லையா? நம்ம பண்ணாத ஒரு பாபமோ ஒரு கஷ்டமோ நமக்கு வராது. நம்ம இந்த ஜென்மாவில் என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த வினைகள். அந்த வினையின் பலம்தான். ஆனா பக்தி பண்ணோம், நாம ஜபம் பண்ணோம், மகாத்மாக்கள் திருவடியை பிடிச்சுட்டோம் அப்படின்னா இது எல்லாம் தாண்டி பகவான் அடையறதுக்கான வாய்ப்புகள் ஈஸியா கிடைச்சிடும். எந்த பிராரப்தம் நம்மளை படுத்துறதோ, எந்த பிராரப்தம் நம்ம மனசுலையும் உடம்புலையும் துக்கத்தை கொடுக்கிறதோ, அந்த பூர்வ ஜென்ம கர்ம வினையானது தானாகவே நாம் பகவானுடைய திருவடியை அடையறதுக்கு வழிகாட்டி கொடுத்துரும். வழிகாட்டிடுமா? திருமங்கையாழ்வாருக்கு எது வழிகாட்டித்துன்னா, அவர் குமுதவல்லி நாச்சியார் மேல வச்ச மோகம், பூர்வ ஜென்ம கர்ம வினைனாலே அவள் சரீரத்து மேல ஒரு மோகம். ஆனா அந்த மோகமே அவருக்கு பகவானை காட்டி கொடுத்துடுத்து. கண்ணதாசன் நாஸ்திகவாதம் தானே பேசின்னு இருந்தார். ஆனா அந்த நாஸ்திகவாதமே அவர் ஆஸ்திகனா கொண்டு போயிடுத்து. இதுதான் சத்தியம். எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அடியவர்களை பிடிச்சுட்டோம்னா போதும். அந்த அடியவர்கள் என்ன பண்றா அப்படின்னா, அவ வாழ்க்கையில வர்றது எல்லாத்தையுமே தெய்வ கிருபைன்னு ஏத்துக்கிறார்கள். நம்மளால ஏத்துக்க முடியறதா? இல்லையே. நமக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணிட்டான்னா கெடுதல் பண்ணவர்கள் மேல கோபம், தாபம், வெறுப்பு எல்லாம் வருது இல்லையா? சரி, இது என்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு யோசிக்க தோன்றதா? கிடையவே கிடையாது. வீட்டிலேயே பார்க்கலாம், வழியில ஸ்டூல் இருக்கும், இல்லாட்டி கீழே எண்ணெய் சிந்து இருக்கும். இவ பார்க்காம கால் வச்சு வழிக்கு விழுந்துருவா. யார் இங்க எண்ணெயை கொட்டினது? அறிவில்லை அப்படின்னு. அங்க எண்ணெயை கொட்டினது குத்தமா சரியானது அடுத்த விஷயம். பார்க்கறது பகவான் கண் கொடுத்துருக்கான் இல்லையா? எங்கேயாவது கண் தெரியாதவர்கள் வழிக்கு விழுந்து நீங்க பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லைப்பா. கண் தெரிஞ்ச ஆளுதான் சோஃபாவில் இடிச்சுக்கிறது, கதவுல இடிச்சுக்கிறது, கதவு இடுக்கில் கையை வச்சுன்னு கதவை சாத்திக்கிறது எல்லாம் கண் தெரிஞ்ச ஆளுங்க தான். தான் பண்ணது தப்பு. ஆனா அறிவில்லை, எங்க கொண்டு யார் சோஃபாவை போட்டா, இது வழியில வைக்கணும்னு தெரிய வேண்டாமா எல்லாம் சொல்லுவோம். ஆனா அடியவர்கள்லாம் சரி இதுவும் ஏதோ நன்மைக்குன்னு ஏத்துக்கிறாள். அடுத்தவர்கள் மேல பழி போடுறது இல்லையா? பாகவதத்துல அடியவர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கான்னு காட்டி கொடுக்கிறார். அடியவர்கள்லாம் அவளுக்கு ஒன்றும் தனியா ஒரு லட்சணம்லாம் வேண்டாம். இப்ப டிகிரி முடிச்சுட்டான்னா தலையில அந்த கேப் எல்லாம் வச்சு போட்டோ எடுத்துட்டாதான் அவள் டிகிரி ஹோல்டர் அப்படின்னு நம்புவா. அது சும்மா கூட போட்டோ எடுத்துக்கலாம் போட்டோ ஸ்டுடியோவில் போய். இப்போ அப்படிதான் நிறைய பேர் ஏமாத்துறா. போலி டாக்டர்கள்லாம் இருக்கான்றா இல்லையா? ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு ஏதாவது சும்மா ஒரு லேமினேஷன் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி அடியவர்களுக்கு ஏதான லட்சணம் உண்டா அப்படின்னா பக்தி தான் லட்சணம். வேற எந்த விதமான ஒரு அங்க அடையாளங்கள்லாம் அவசியம் கிடையாது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அடையாளங்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாகவதம் அப்படி எல்லா விதமான அடியார்களை பத்தியும் பேசுறது. எல்லா விதமான அடியார்கள். அதெல்லாம் வேதவியாசரை பத்தி பேசுறது, நாரத மகர்ஷியை பத்தி பேசுறது, ஏதோ பைத்திகார மாதிரி முட்டாள் மாதிரி ஊம மாதிரி இருந்த ஜடபரதரை பத்தி பேசுறது, பெரிய கர்தமரை பத்தி பேசுறது, தேவஹூதின்ற குடும்ப தலைவியை பத்தி பேசுறது, ஒருத்தர் விடாம சின்ன பிள்ளை துருவனை பத்தி பேசுறது, அவ அம்மா சுனீதியை பத்தியும் பேசுறது. யாரையும் தள்ளி வைக்கல. பாகவதம் கேட்டா ஏண்டா சந்தோஷம் அப்படின்னா ஒருத்தரை கூட விடாம எல்லா ஜாதியிலையும் எல்லா நிலைமைகள்லையும் இருக்கக்கூடிய பக்தர்களை அழகா சொல்றது.
இப்போ ஏதான சீரியல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன கதைகளாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதைகளாக போட்டால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் பாகவதம். பார்க்கலாம், இன்னைக்காவது பின்னாடி யாராவது பாகவதம் சீரியல் எடுக்கட்டுமே. 18,000 ஸ்லோகத்தை ஒரு சீரியலாக எடுக்கட்டும். ஏன்னா சீரியலாக வந்தால் கொஞ்சம் விசேஷமாக தான் போகிறது. மகாபாரதத்தை விட சுகம் பாகவதம். அவ்வளோ வசதி, அழகாக சின்ன 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 கதைகள், எல்லாம் அடியவர்களை பற்றியே கதைகள். நல்லவாளை பற்றியே கேட்டுன்னு தான் நம்மளும் நல்லவாள் ஆகிடுவோம் இல்லையா? கெட்டவாளை பற்றியே கேட்டால் தானாகவே கெட்டவாள் ஆகிடும், சந்தேகமே வேண்டாம். இந்த வீட்டு பசங்க எல்லாம் ஏதாவது சினிமா பார்க்கும், டிவி பார்க்க, சண்டை காட்சி பார்த்தோன்னா வீட்டில் இருக்க பொருளெல்லாம் உடைக்கும். இப்படி வர்றது அப்படின்னு தானே அதுவாக பாவிச்சுக்கிறா இல்லையா? பாகவதம் கேட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு ஏக்கம் வந்துருச்சு. துருவன மாதிரி 5 மாசத்துல 2 நாள் போயிடுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சொன்னேன், 5 மாசத்துல பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தாபம் உண்டாகிறது இல்லையா? லௌகீகமா பல பேரோட பேசுவோம், பழகுவோம். அவ சொல்றத கேட்டோம்னா அந்த விஷயங்கள்ல ஒரு தாபம் உண்டாகிறது. ஐயோ, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், அப்படியா, என்னைக்கு போகலாம், உடனே பிளான் பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும், ஐயோ சாப்பிட்டே ஆகணுமே. அந்த கடையில் நகையெல்லாம் ரொம்ப சீப்பாக, அப்படியா போய் வாங்கிட வேண்டியது தான், ஆடி தள்ளுபடியாக புடவையை போய் வாங்கிட வேண்டியது தான். அப்போ எதை கேட்குறோமோ நமக்கு தெரியாமலேயே நாம் அதில் ஈடுபட்டுடுறோம். இதுதான் நம்முடைய பலம், இதுதான் நம்முடைய பலகீனம். அப்போ கேட்கறது தான் பிரச்சனை. எதை கேட்கணும்னா நல்ல விஷயங்களை கேட்கணும். அடியவர்களை பற்றி கேட்டோம் அப்படின்னா நாமும் அவர்களை போல ஆகணும் அப்படின்னு தோணும். ஆழ்வார்த்தினரி இன்னைக்கு ராத்திரி 9 கிட்ட சேவன் கேட்டால் 2-3 நாளாக சொன்னோன்னா சரி போயிட்டு தான் வந்துடலாம், பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு தோன்றது இல்லையா? சொல்லவே இல்லை அப்படின்னா நான் 4 நாளாக ராத்திரி தூங்குறத பற்றி உபன்யாசம் பண்ணேன்னா சத்சங்கத்திலே உட்காந்து தூங்குவேன், சௌக்கியமாக சொல்லாமலேயே தூங்கிட்டு இருக்கேள். இதில் வேற சொல்லிட்டோம்னா கேட்க வேண்டாம் இல்லையா? ஒரு 2 மணி நேரம் பசியை பற்றியே வர்ணிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு சைடில் கடையை போட்டால் தான் அடுத்த கதை ஓட்ட முடியும். ஏன்டானா கேட்டு கேட்டே பசிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்வபாவம். அப்போ அடியவர்களை பற்றி கேட்கணும். அதுக்கு பாகவதம் தகுந்த சுலபமான வழி. அதனால தான் அவ்வளவு அழகா அஜாமிலன் வீணா போனவனா இருந்தால், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் வீணா போனவன், உருப்பட மாட்டான். முத்திரை குத்தியாச்சு உலகத்தில். அவனுடைய தாயார் தகப்பனார் எல்லாருமே அவனை கைவிட்டுட்டார்கள். எல்லாரும் கைவிட்டாச்சு. ஒருத்தர் சரியில்லை, ஒழுங்கா இல்லை, அவனால நமக்கும் கெட்ட பேர் வரும்னா தள்ளி வைக்கிறது தானே நியாயம். அந்த காலத்திலாம் ஜாதி விட்டு ஒதுக்கி வைக்கிறது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, குலத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அப்படி நிறைய உண்டு. ஏன் அப்படின்னா அவன் கெட்டவன், அவனோட சேர்ந்தா நாமும் கெட்டு போயிடுவோம். துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்றோம் இல்லையா? அதனால எல்லாரும் தள்ளி வச்சுட்டாலாம். ஆனா நாராயணன் தள்ளி வைக்கல. இவ்வளவு மோசமானவனா போயிட்டான், இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கணும்னு நாராயணனுக்கு ஒரு ஆசையம். தெய்வத்துக்கு அப்படி ஒரு ஆசை, நாமெல்லாம் நல்ல கதி அடையணும்னு ஒரு ஆசை. பண்டரிபுரம் போறோம், பாண்டரங்கனை தொடரும் அப்படின்னா நம்மளுடைய ஆசையான்னா பாண்டரங்கனுக்கு நாம தொடணும்னு ஆசை. அவனை நாம தொட்டு அனுபவிக்கணும்னு பாண்டுரங்கனுக்கு ஆசை. அந்த ஆசையில பாண்டுரங்கன் நம்மளை கூப்பிடுறான். அப்ப அவனுடைய ஆசைதானே பெருசு. அவனுடைய ஆசைதான் நம்மளை ஆனந்தமா அவனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கிறான். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த ஆசை வந்துடுத்துனா போதும். வந்துடுத்தான் ஒரு குழந்தைக்கு. பிரகலாதன் அசுர பிள்ளைதான், இரண்யகசிபுடைய பிள்ளை, மகா பாபி இரண்யகசிபு. ஆனா மகா உத்தமன். வைகுண்டத்திலே பகவானுடைய செக்யூரிட்டி கார்டா இருந்தவா ஜெய விஜயா. அவ 2 பேரும் வைகுண்டத்துல காவல்காரர்கள். ஆண்டாள் சொல்றா இல்லையா, நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. கோவில்ல போய் சுவாமிக்கு யாரும் பயப்பட மாட்டோம். இந்த வாசல் நிற்கிறா பாருங்க செக்யூரிட்டி கார்டு, அவளை கண்டாதான் பயப்படுவோம். திருப்பதியில் போய் மலையப்ப சுவாமியை பார்க்கறதுக்கு யாராவது பயப்படுறோம். அந்த ஜரகண்டின்னு தள்ளுறா பாருங்க, அவள் மேலே தான் தனி மரியாதையே உண்டு. மலையப்பன் மேலே கூட அவ்வளோ மரியாதை கிடையாது. ஜரகண்டின்னு சொல்கிறவளை பார்ப்போம், பாவமாக பார்ப்போம், சிரிப்போம். இதெல்லாம் பெருமாள் கிட்ட பண்ண வேண்டிய விஷயம். அப்பா பெருமாளே ஒரு 2 நிமிஷம் நிற்க வைப்பான்னு அவன்கிட்ட ரெக்கமெண்டேஷன். அங்கெல்லாம் இல்லை. இவளை பார்த்து இப்போ அவன் குழந்தை வச்சிருக்கேன், வயசானவா, முடியலை, அப்போ தான் முகத்தை ரொம்ப நோயாளி மாதிரி முகத்தெல்லாம் பண்ணிண்டு என்னெல்லாம் வேஷம் போட்டாலும் கடைசியில் ஜரகண்டி 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 தான். ஒன்றும் நடக்காது. உண்மையோட அக்கறையோடு நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யாராவது விவிஐபி வருவா, அவள் சேவிக்கிறதுக்காக அங்கே சுவாமிக்கு முன்னாடி அவளை நிற்க வைப்பா, பின்னாடி நம்மளே நிற்க வச்சிருவா. பல சந்தர்ப்பங்களை நான் பார்த்துருக்கேன். அப்படி நடக்கும். அது பகவானுடைய கிருபை. அப்படி எல்லா விதத்திலையும் ஏற்றமுடைய ஒரு கிருபை பகவானுடைய கிருபை.
அப்ப அழகா அந்த இரண்யகசிபு ஜெய விஜயாளா இருந்தா. வைகுண்டத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சனகாதி முனிவர்கள் வந்தா. 4 பேர் அவ, அண்ணன் தம்பிகள், எல்லாம் 5 வயசு குழந்தைகள் மாதிரி தான் இருப்பா. பிரம்மாவுடைய குழந்தைகள், பிரம்மாவுடைய புத்திரர்கள். அந்த சனகாதி முனிவர்கள் 4 பேரும் உள்ள வரா. ஆனந்தமா ஆசையா ஓடி வரா. பகவானை பார்க்கறதுக்கு வாசல்ல நுழையும் பொழுது இந்த ஜெய விஜயா தடுத்து நிறுத்துறா. ச்சே, போங்கோ வெள்ள அப்படின்னு விட்டாளாம். துக்கம் நெஞ்சு அடைக்கிறது. கோவில் வாசல்ல போகும்போது யாரப்போ அப்படின்னா கோவம் வருமா வராது? துக்கம் நெஞ்சு அடைக்குமா அடைக்காது? டெய்லி பார்க்கணும். திருப்பதியில் பார்த்தா ஜரகண்டி சொல்றவாளோட சண்டை போடாமல் ஆளே இருக்க மாட்டான். நீங்களே எத்தனை தடவை போட்டிருப்பேன். இருமா இப்போ தான் நான் வந்திருக்கேன், 2 நிமிஷம் இரு அப்படின்னு. அவளுக்கு நம்ம பாஷை புரியவே வேண்டாம். ஆனால் நம்ம பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். கெஞ்சுவோம், கதறுவோம். அவள் கண்டுக்கவே மாட்டாள். கல் மாதிரி அவள் பாட்டுக்கு இழுத்து போட்டு போயிட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஜெய விஜயர்கள் இந்த சனகாதி முனிவர்களை உள்ள விடலை. அப்ப சனகாதி முனிவர்கள் பார்த்தா கோபம் வந்துடுத்து. பகவானை அனுபவிக்கிறதுக்கு எல்லாரையும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட வேண்டாமா? கூப்பிடாம தடுக்கிறேள். இந்த அசுர புத்தி இருக்கிறதுனால நீங்க அசுராளா போங்கோன்னு சாபம் கொடுத்துட்டா. சாபம் கொடுத்தோன்னா அந்த ஜெய விஜயாதான் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன்னு பூமியில வந்தா. பகவானுடைய அனுகிரகத்தினால பகவானுக்கே விரோதியா இருந்து பகவானே அடையறாவா. இரண்யாக்ஷன் வராகமூர்த்தியோட சண்டை போட்டு பகவத்கதி அடைஞ்சுட்டான். பகவான் இரண்யாக்ஷனை கொன்னான்றதுக்காகவே, சகோதரனை கொன்னான்றதுக்காகவே இரண்யகசிபு தவம் பண்றான். எதுக்குடானா நாராயணனை இல்லாம பண்ணணும் அப்படின்னு. நாராயணனை யாராவது இல்லாம பண்ண முடியுமா? யாராவது பெரிய ஒரு உலகத்திற்கு எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து பூமியில இருக்க புவியீர்ப்பு விசையை மாத்திரத்துக்கு முயற்சி பண்ற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம காஃபி இப்படி குடிச்சோம்னா அப்படி கீழே விழுறது அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ அந்த புவி ஈர்ப்பு விசையை இல்லாமல் பண்ணணும்னு எல்லாம் பிளான் பண்ணி இந்த பூமிக்கு புவி ஈர்ப்பு விசை இல்லாமல் பண்ணிட முடியுமா? நடக்காது. சந்திரனில் போனோம்னா அந்த ஈர்ப்பு விசை கிடையாது. அப்படி எல்லாம் அப்படி பறந்துட்டு இருப்பா. உடனே பூமியிலேருந்து மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டு போய் ஒரு 5 லவுரில் மண்ணை எடுத்து கொண்டு போய் சந்திரனில் கொட்டிட்டு, சேட்டலைட்டில் கொண்டு போய் கொட்டிட்டு சந்திரனுக்கு ஈர்ப்பு விசையை கொண்டு வரேன் அப்படின்னா நடக்குமா? முடியாது. சிலதெல்லாம் முடியவே முடியாது. எந்தெந்த இடங்களில் சந்திரனில் ஜலம் இல்லை, சரி ரைட்டு, நம்ம கடலில் நிறைய ஜலம் இருக்கு, இங்கேருந்து ஒரு பம்பை கண்டுபிடிப்போம், மோட்டரை கண்டுபிடிப்போம், ஒரு பைப்பை போடுவோம், இங்கேருந்து நேர செவ்வாய் கிரகம் சந்திரனில் வாட்டர் சப்ளை பண்ணலாம் அப்படின்னா நடக்குமா? விஞ்ஞானம் ஒரு எல்லைக்கு மேலே அதால் டிராவல் பண்ணவே முடியாது. எந்த விஞ்ஞானம்லாம் நம்ம வசதி ஆஹா ஓகோன்றோமோ அதனுடைய வளர்ச்சி 1% கூட இன்னும் வரல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே 1% கூட இன்னும் எட்டலை. 100% அடையவே முடியாது. 100%ன்றது மெய்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அது விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஒரு எல்லைக்கு மேலே யாராலையும் டிராவல் பண்ண முடியாது பகவானை தவிர. அத்தனை ஆச்சரியம். இவாளெல்லாம் புதுசாக அந்த காய்கறிலாம் ஹைபிரிட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் பண்ண. இப்போ அவளே சொல்கிறா கெடுதல் வேண்டாம், பெருசாக தக்காளி இருக்கா வேண்டாம், பூச்சிக்கொல்லி எல்லாம் அடித்து அழகாக ஒரு புழு கூட இல்லாமல் காய்கறி வரதா வாங்காது சாப்பிடாது சொல்கிறாளா இல்லையா? எல்லாம் அந்த பூச்சிக்கொல்லியெல்லாம் கண்டுபிடிச்சி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-50 வருஷம் இருக்கும் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த காலத்தெல்லாம் இயற்கையான பூச்சி விரட்டிகள் தான் உண்டு. இந்த வேப்பிலை கொழுந்து அந்த மாதிரிலாம் எடுத்து அதெல்லாம் தெளிச்சுட்டோம்னா அந்த பூச்சிகளில் வராது. பூச்சியை கொல்லாது, விரட்டி விட்டுடும். பூச்சிகள்லாம் விரட்டி அடிச்சிருவா. அந்த காலத்தில் நன்னா தானே இருந்தது. 3 போகமெல்லாம் விளைஞ்சது தானே காண கிடைக்கிறது. மாதம் ஒரு தடவை மழை பெஞ்சதுன்னு காண கிடைக்கிறது. நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் நன்னா தானே இருந்தா. வீட்டிலலாம் மாம்பழத்தெல்லாம் ஒளிச்சே வைக்க முடியாது. இப்போல்லாம் மாம்பழத்தை வாங்கி மூக்கு பக்கத்தில் வச்சா கூட வாசனையே இல்லை. அப்போ இயற்கையோடு வாழும்பொழுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவா செயற்கைன்னு அதிகம் பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பலம் இல்லாமல் போனது தானே சத்தியம். அந்த மாதிரி இரண்யகசிபு முட்டாள்தனமாக நாராயணன் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு தவம் பண்ணுறான். யார்கிட்டன்னா நாராயணனுடைய பிள்ளை பிரம்மா கிட்ட தவம். இது அதிசயம். நாராயணன் தான் ஆகலையோன்னு. அப்போ நாராயணன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டையும் போகக்கூடாதுன்னு பிரம்மா, சிவபெருமான், 30 முக்கோடி தேவர்கள் யார்கிட்டையும் போகக்கூடாது. இவனுக்கு நாராயணன் ஆகாதான், ஆனால் பிரம்மா ஆவாராம். ஏன் அப்படின்னா நாராயணன் கிட்ட கேட்டதெல்லாம் கிடைக்காது. எது தேவையோ, எது நம்ம வாழ்க்கைக்கு அவசியமோ அதுதான் கொடுப்பார். கண்டதையும் கொடுத்து நம்மளை கெடுக்கிறவர் இல்லை நாராயணன். அதனால அவன் பார்த்தா நாராயணனை குறித்து தபசு பண்ணாமல் பிரம்மதேவரை குறித்து தவம் பண்ணுறான். அந்த சமயத்தில் இந்திரன் அவனுடைய மனைவியை கர்ப்பவதியா இருக்கா, அவளை அழைச்சிட்டு போய் அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ வழியில் நாரத மகரிஷி வந்து, அப்பா அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய ஒன்றும் பண்ணாதே,
அவன் பரம பாகவதோத்தமன், அவன் பெரிய நாராயண பக்தன்னுட்ட. அப்பா நாராயணன் வேண்டான்னு தவம் பண்ண போடா, இங்க நாராயணன் நாரதரை கொண்டு அவன் பிள்ளைய நாராயண பக்தனா மாத்திர. இதான் நாராயணனுடைய பிளான். மனுஷாளுடைய பிளான் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். நாராயணனுடைய பிளான் புரிஞ்சுக்கவே முடியாது. இரண்யகசிபு ஒழிக்கிறதுக்கு பகவான் என்னடா எவ்வளவு விஷயங்கள் பண்ணோம், அதெல்லாம் விட்டுட்டார். அவன் பிள்ளைய தன் பக்தனா மாத்திட்டார். ஆடு பகை குட்டி உறவுன்னு இல்லையா, இதான் அழகா மாத்திட்டார். உடனே இந்திரனை விட்டுட்டு போயிட்டான். நாரத மகரிஷி இரண்யகசிபுடைய மனைவியை கொண்டு போய் தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சுண்டு அவளுக்கு டெய்லி நாராயண விஷயமா சொல்றா. அவளும் என்ன பண்றது, யாரோ இப்போதைக்கு காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்கான்னு சொல்லி அவர் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. கேட்டு கேட்டு சௌக்கியமா தூங்குறா. சத்சங்கத்தை தூங்குறோம் இல்லையா, பிரகலாதன் அம்மா வரைக்கும் நன்னாவே ஜோரா அழகா தலை அப்படி தொங்க போட்டு அப்படியே தூங்கிட்டா. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமக்கலமா தூங்கியாச்சு. இவன் ஊன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஒரு நாள் பார்த்தா சத்தம் வித்தியாசமே கேட்கறதேன்னு பார்த்தார் நாரதர். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லி. சத்தியம், எத்தனையோ பேர் கர்ப்பவதிகள்லாம் சத்சங்கத்துக்கு வருவா. சத்சங்கம் முடிஞ்சோன்னு என்கிட்ட சொல்லுவா, குருஜி குழந்தையோட மூமெண்ட் நன்னா தெரியறதுன்னு. கண் கூட நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ குழந்தைகள் இந்த 20 வருஷத்துல எவ்வளவோ சத்சங்கம் பண்ணியிருக்கோம். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா அத்தனை சத்சங்கம். நிறைய கர்ப்பவதி குழந்தைகள்லாம் வருவா. மற்ற சமயத்தான் டாக்டர் சொல்லுவா, மூமெண்ட் தெரியறதா பாருன்னு தெரியாதுன்னுவா. சத்சங்கத்துக்கு வந்தோடனே அந்த குழந்தையோட மூமெண்ட் தெரியும் அப்படின்வா. ஏண்டா அப்படின்னா அந்த ஆத்மா சந்தோஷப்படுறதா, எனக்கு பகவான் கிடைச்சிருக்கான். அம்மாவுடைய காது வழியா குழந்தை கேட்கறதுனால தான் அம்மா மேல குழந்தைகளுக்கு ஈர்ப்பு. அப்படின்னா அது முதல்ல அம்மாவுடைய காது வழியா தான் கேட்கறது, அம்மாவுடைய வாய் வழியா தான் பேசுறது. அம்மா தான் அதுக்கு வார்த்தையே சொல்லி கொடுக்குறா. அதுக்கு என்ன தெரியும் பாஷையெல்லாம். அம்மாவுடைய பசியை கொண்டு இது ஆகாரம் சாப்பிட்றது, அம்மாவுடைய வயிற்றை கொண்டு தான் இதுக்கு ஆகாரம். இதுக்கு தனியாக ஆகாரம் இல்லையே. அதனால தான் குழந்தைகளுக்கு அம்மாவிடத்துல ஈர்ப்பு தானாகவே. அடியெல்லாம் பட்டுடுத்தா நேர அம்மா கிட்ட தான் போகும். அம்மா கிட்ட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கும் குழந்தைகள். அடி பட்டுடுத்து கீழே விழுந்துடுத்துன்னா அம்மா 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 அது தானாக வந்துடும். அந்த அரவணைப்பு அம்மாவை தர யாரும் தர முடியாது. அன்றைக்கே ஒரு நாள் என் பிள்ளை கீழே விழுந்துவிட்டான். அழுதுனே அந்த வாடா குழந்தை, நான் அம்மா மடியில் உட்காந்து வாடா குழந்தை நான் வச்சுட்டேன். இப்படி என்னை பார்த்தான், அம்மானு போயிட்டான். அவன் என் பக்கத்தில் உட்காந்துருக்கான் என் மனைவி. ஆனால் என் மடியை விட அவனுடைய தாயார் மடி அவனுக்கு சுகம். ஏன்னா அந்த உடம்பை கொண்டு தான் அவன் உலகத்தோட ஒரு தொடர்பே அவனுக்கு உண்டாகிறது. அதனால தான் முதல்ல மாத்ரு தேவோ பவ, முதல்ல அம்மாவுக்கு தான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எத்தனை தான் பிதா வசதி, எத்தனையோ பேர் கவிதைகள்லாம் நீ எழுத ஆரம்பிச்சாச்சு. நான் நீ கூட ஒரு கவிதை வாசித்தேன். அம்மா நீயாவது என்னை மட்டுமே கர்ப்பத்தில் சுமந்தாய், அப்பா உன்னையும் என்னையும் சேர்த்து சுமந்தார். என்ன வேணா எழுதட்டும். என்ன எழுதினாலும் அம்மாவுக்கு இருக்கிற ஏற்றம் ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டு காலம் மாறினாலும் தாயாருக்கு சமானம் தாயார் தான். அவ கேட்டு 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 கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தை நாராயண கதை கேட்க ஆரம்பிச்சுடுத்து, நாராயண பக்தனா மாறிடுத்து. அப்ப கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கேட்டது அப்படின்னா அது நாராயண பக்தனா ஆகும்னா அதுதான் நாராயணனுடைய பலம். நீங்கள்லாம் கர்ப்பத்திலேயே எப்பயோ கேட்டிருப்பீள். கேட்காம இங்கே உட்காந்து பாகவத்தில் உட்காந்துருக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சின்ன விஷயமாவது கேட்டிருப்பேள். அந்த பலம் தான் இன்னைக்கு பாகவதத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அழகா இந்த குழந்தை எல்லாம் கேட்டு இருந்தான். அந்த குழந்தைக்கு ஓம் நமோ நாராயணாயன் உபதேசம் பண்ணிட்டார். கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு உபதேசம். கண்ணே தெரியாது, இது கண்ணில் இவர் கண் கொண்டு பார்க்கல. அதுவும் கர்ப்பத்திலேருந்து இவரை பார்க்கல. குரு ஒரு ஜீவனிடத்துல உபதேசம் பண்றதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை. பகவான் ஒரு மீடியேட்டர் இருக்கான். பகவான் வழியா தானாகவே அந்த விஷயத்தை குழந்தைக்கு சேர்த்துருவார். கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு ஓம் நமோ நாராயணான்னு உபதேசம் பண்றார். அது வாங்கிண்டு கர்ப்பத்திலேயே ஜபிக்கிறது. கர்ப்பத்திலேருந்தே நாராயண நாராயண நாராயணன் ஜபிக்கிறது குழந்தை. ஜபிச்சுருக்கு. இரண்யகசிபு தவமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். இவளை திரும்பிய தன் மாளிகைக்கு அழிச்சுட்டு போயிட்டான். கொஞ்ச நாள்ல குழந்தை பிறந்தான். பிரகல்லாதன்னு பேர் வச்சுட்டான். அப்பா அழகா தூக்கி போட்டுலாம் கொஞ்சின்னு இருக்கார். கண்ணே மணியே முத்தியே என் ராஜ்யத்தை காப்பாற்ற வந்தவனே எல்லாம் சொல்லி கொஞ்சின்னு இருக்கார். ஒவ்வொரு தடவையும் நாராயணனை பற்றி சத்தம் போட்டுண்டு கோவில்கள் எல்லாம் மூடியாச்சு. யாரும் பூஜை பண்ணக்கூடாதுன்னு உத்தரவெல்லாம் கொடுத்தாச்சு. இத்தனையும் நடந்தாச்சு. ஆனாலும் அந்த குழந்தை மட்டும் மனசுக்குள்ளே நாராயணா நாராயணான்னு ஜபிச்சுட்டே இருக்கு. நாராயண நாமத்தை ஜபிக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றுமே வேண்டாம். நீங்க பாட்டுக்கு ஜபிக்க வேண்டியதுதான் பகவன் நாமத்தை.
ஜபிக்கிற உடனே சந்தேகம் வந்துடும். நேத்தினடானா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜபிங்கன்றார், இன்னைக்கு என்னடானா நாராயணன்றார், கிருஷ்ணன் பிறந்தவொடனே கிருஷ்ணான்வார், பாண்டரங்கா பன்றிநாதான்றார், விட்டல்னா விட்டல்ன்றார், ராமானா ராமான்றார், கடைசியில் ஒன்றுமே வேண்டாம் ராமானுஜாய நமகன்னு சொன்னால் போதுன்றார். ஏதான் ஒன்றே சொன்னால் பரவாயில்லையே, இவர் சொல்லிட்டு ஒன்று போவார், இன்னொருத்தர் அவரு தான் சொல்லிட்டு போவார், கடைசியில் குழம்புறதுமோ நாங்கள் தான். இது குழப்பமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நாமத்தை உபதேசம் பண்ணியிருக்கா. எல்லா நாமமும் வசத்தி. ஒரு நாமத்தை பிடிச்சுட்டு இருக்கும்போது சர்வசிரேஷ்டமான பலம் கிடைக்கும். குரு உபதேசம் பண்ண மந்திரத்தை ஜபிக்கணும். இல்லைன்னா இந்த ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லும் பொழுது கூட அது ஒரு சந்தோஷம் கிடைக்கத்தான் செய்யும், சந்தேகமே கிடையாது. இவனுக்கு ஓம் நமோ நாராயணா ஒரே குரு தான் துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி கொடுத்தார். அதே நாரதர் தான் பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி கொடுத்தார். இந்த ஒவ்வொரு நாமமுமே ஒரு பலம். அப்போ ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாமமாக சொல்ல அப்படின்னா, ஏதான ஒரு ஜென்மா பிரகலாதனா பிறந்து ஓம் நமோ நாராயணான்னு ஜபிச்சு நீங்கள் பகவானை பார்க்கணுன்ற ஆசையினார். ஏன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னா, துருவன மாதிரி 5 மாசத்துல பிரபுவை பாவத்துடணும். ஒரு ஜென்மா துருவனாகவே பிறந்து மதுவனம் போய் இங்கே உட்காந்து ஜாலியாக ஓம் நமோ பகவதே வாசுதேவான் 5 மாதம் சொல்கிறது ஒரு சுகம். துருவனாவே பிறந்து அப்பா மடியில் உட்கார முடியாமல் அழ, உடனே சுனிதியின் அம்மா காட்டுக்கு போடான்னு சொல்ல, போகிற வழியில் நாரதரை பார்க்க பிருந்தாவனம் போய் ஓம் நமோ பகவதே. எத்தனை நாள் தான் சும்மா நன்னா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துரு துருவ கதையை கேட்பேன். நன்னா சாயங்காலம் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு 6லேருந்து 8:30 மணி வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் 10 மணிக்கு போய் திருப்பி சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக தூங்கிட்டு கொஞ்சம் வயிற்ற காய போட்டாவது ஒரு துருவ சரித்திரம் கேட்க வேண்டாமா, துருவன மாதிரி ஆக வேண்டாமா. 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு, 6 தடவை கேட்டாலே பயமாக இருக்குது. 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு, 9 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு, 12 நாளைக்கு ஒரு தடவை சாப்பாடு அனுபவிக்க வேண்டாமா? பாகவதம் எல்லாமே சத்தியம். அந்த பக்தர்கள் மாதிரியே உங்களாலையும் அனுபவிக்க முடியும். அழகா பிரகலாதன் நாராயணா நாராயணான்னு ஜபிச்சுட்டே இருக்கா. குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுத்து. அப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டுட்டார். அழகா அவள்லாம் சொல்றா ஓம் இரண்ய கசிபுவாய நமக அப்படின்றார். கேட்கறதுக்கே நாராசமா இருக்குமோன்னு ஓம் நமக அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக சேர்த்துக்கிறான். அந்த ஓம் நமகன்லாம் சேர்த்தாச்சுன்னா உடனே அதுக்கு ஒன்றும் ஒரு பெரிய மரியாதைலாம் வந்து தொலைச்சுடாது. எந்த நாமத்தோட ஓம் நமக சேர்க்கணுமோ அந்த நாமத்தோட சேர்த்தாத்தான் அதுக்கு ஒரு விலை உண்டு. ஓம் நமக மற்றெல்லாம் பிடிக்காது. ஓம் நமக சகசிரநாமம் பிடிக்கணும். 1008 நாமத்தை புதுசாக கலப்பினான்னா அந்த 1008 நாமத்துக்கு ஒன்றும் பெரிய பலமெல்லாம் ஒன்றும் வந்துடாது. பொறாமையினாலே ஒன்றுத்தை ஸ்தாபிதம் பண்ணணும்னு நினச்சா இன்னி வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறாமையினால யாராலையும் ஸ்தாபிக்க முடியலை. அப்படியே ஸ்தாபிச்சாலும் அது பல்லாண்டு காலம் இருக்கிறது இல்லைன்றது சரித்திரம் கண்ட உண்மை, சந்தேகமே கிடையாது. சத்தியம்தானே நிற்கும். சத்தியத்தை மிஞ்சி யாராலையாவது இருக்க முடியுமா? இங்கே மெட்ராஸ்லாம் இன்னைக்கு போனோம்னா நிறைய மால்லாம் உண்டு, பெரிய பெரிய சூப்பர் மால்லாம் உண்டு. இந்த மாலெல்லாம் போனோம்னா இன்றைக்கெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய சுவிட்சர்லாந்து இல்லாட்டி ஜம்மு காஷ்மீரெல்லாம் அந்த பனி படர்ந்த இமயமலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரூமில் ஐஸ் ரூம்லாம் வச்சுருப்பா. போனோம்னா ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் உள்ளே இருக்கலாம், 500 ரூபா கொடுக்கலாம். அங்கே போனால் விளையாடலாம், எல்லாம் உண்டு. போய் பார்த்தோம்னா அப்படியே சில்லுன்னு இருக்கும். 16 அடி. என்னதான் இருந்தாலும் அது உண்மை இல்லையே, உண்மை கிடையாது. இப்போ காஷ்மீரில் போய் நல்லா இமயமலையில் விளையாடணுன்னா அதுக்கு 20 நிமிஷத்துக்கு 500 ரூபாய் யாராவது கொடுப்பாளா? கிடையாது இல்லையா? என்னதான் இருந்தாலும் இது பொய்யா உருவாக்கப்பட்டது தானே. என்னதான் பண்ணாலும் இது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய இடம் இயற்கையாக தானே இருக்கும். தாமிரபரணி மாதிரி ஒரு அழகாக வாய்க்கால்லாம் வெட்டிட்டு எடுத்துகிட்டு போனால் கூட தாமிரபரணி மாதிரி வருமா? தாமிரபரணி மாதிரி டிசைன்லாம் போட்டு எடுத்துகிட்டு போனால் அப்படிலாம் மழை பெஞ்சு தண்ணி வந்துருமா? வராது. அப்போ இயற்கை தானே. இந்த குழந்தைக்கு எல்லாரும் சொல்கிறா ஓம் நமோ இரண்ய கசிபுவாய அப்படின்னா சொல்கிறா. அவன் சொல்லிட்டான் ஓம் நமோ நாராயணாய. அப்பா மடியில் ஒரு நாள் உட்கார வச்சுட்டு கேட்டார், எதிரா வசத்தி அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். போன தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். போன தடவை சொன்ன 7 ஸ்லோகத்தில் இது ஒரு ஸ்லோகம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். 9 விதமான பக்தி. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கூட நீங்கள் பண்ணலாம். அழகா ஒரே நாள்லேயே கொஞ்சம் நேரம் இந்த 9 விதமான பக்தியும் பண்ணலாம். இப்போ உட்காந்து கேட்டுன்னு இருக்க இல்லையா, இது ஸ்ரவண பக்தி. ஓம் நமோ நாராயணாய. இது கீர்த்தனா பக்தி. திரும்பி சொல்கிறேன் இல்லையா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ராம் கிருஷ்ண ஹரின்னு சொல்கிறதும் இல்லையா,
அது கீர்த்தனா பக்தி. கேட்கறது ஸ்ரவண பக்தி. முதல்ல எதிரா வசத்தின்னா கேட்கறது தான் வசத்தி. முதல் படி, பக்தியுடைய முதல் படி கேட்கறது தான். சொல் பேச்சு கேளு அப்படின்றோம் இல்லையா, அதான் கேள். கேட்கறது தான் வசத்தி. ஸ்ரவணம் கீர்த்தனம். விஷ்ணோஹோ ஸ்மரணம். பாண்டரங்கன் பன்றேனா